இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோட் படத்தில் ஆல்ரெடி ஒரு கூட்டமே இருக்காங்க, அதோட சேர்த்து எஸ்கே வராரு, கேமியோ வராரு. ஆனால் இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம விசாரித்த வகையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு. எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, விஜயோடைய படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். நீங்கள் இது உள்ள வந்து பிரபுதேவா இருக்கிறாரு, பிரசாந்த் இருக்காரு, ஸ்னேகா இருக்காங்க, இவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க. சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஏறக்குறைய அடுத்த விஜய் சின்னதாக ஏதோ ஒரு லீடு கூட விடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கலாம். லீடு விடுற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முருகதாஸ் படத்திற்கு அடுத்து வெங்கட் பிரபு தான் எஸ்கே வந்து இயக்கப் போகிறார். இப்போது கோட் ஒரு தரமான ஒரு ஹிட்டான படமாகிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு விபியை பிடிக்க முடியாது. அது சிவகார்த்திகேயன் மைலேஜ்லேயும் ஒரு பெரிய. இப்போது ரஜினிகாந்தோட கூலி படம், அதுலேயும் சிவகார்த்திகேயன் வராரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூலியில் வந்து ரஜினி படத்தில் எஸ்கே இருக்கார், அப்புறம் அவர் இருக்காருன்னு. சிவகார்த்திகேயன் கூட ஏதோ லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார், தலைவர் படத்தில் நான் சாதாரணமாக இருந்தாலே போதும், ஏன்னா அவரை பார்த்து தான் வந்தேன் நான், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நான் மறுக்க மாட்டேன், அவர் ஒத்துக்கணும், உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அது உண்மை தான். வந்து நீங்கள் கவினோட பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட யாரையோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். யாரும் இல்லை, சிவகார்த்திகேயன் அப்படியே அடுத்த விஜய்ன்னு பேசிக்கிறாங்க. தளபதியை அடுத்த நீங்கள் தான் பிடிக்க போகிறீங்களான்னு உங்கள் காலில் நான் எடுக்க விழுந்துடுறேங்க நான். அதாவது ஒருத்தனை காலி பண்ணுங்க, ஒரேடியாக வச்சு காலி பண்ணிடாதீங்க. இப்போ கவினுக்கு வந்த உடனே கரெக்டாக அவர் வந்து ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு ஸ்டார் ஆகிற டைமில் ஒரு டைட்டிலும் கரெக்டாக போய் மேட்ச் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார் பிரசாந்த் நடித்து பிரவீன்காந்த் இயக்கத்தில் வெளிவந்த படம் ஸ்டார். இவர் இந்த பழைய ப்ரொடியூசர்கிட்ட ஏதாவது கேஸ் போடலாம் பண்ணிக்கிறாரு. கேஸ் எங்கிட்ட அந்த காசுலாம் கிடையாதுங்க, எடுத்து மட்டும் போடும் விடுங்க அப்படின்ட்டாப்புல. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வந்து இவ்வளோ இதில் நீங்கள் தயாரிக்கிறீங்க, ஒரு டைட்டில் தானே, ஒரு காசு கொடுத்துட்டு போயிடலாம்ல. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, கோட் படத்தில் ஆல்ரெடி ஒரு கூட்டமே இருக்காங்க, அதோட சேர்த்து எஸ்கே வராரு, கேமியோ வராரு, அதுவும் கிளைமேக்ஸில் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது உண்மையாக வராரா? உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாகவும் அது வந்து ஏறக்குறைய வெங்கட் பிரபு பக்கத்தில் இருந்து சொன்ன மாதிரியும் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து இந்த என்கிறாராம் சொல்கிறாராம் அப்படின்ற எழுதும்போது வந்து சில பத்திரிகைகள் எழுதும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வந்து அதுக்கு சொல்ல வேண்டியதுக்காக சொல்கிறேன். ஓகே வந்து ஏன்னா நம்ம ஏதாவது நான் பேஸ்ட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றைக்கே சொன்னியே, நீ கமெண்ட்ஸில் வந்து நீ இன்றைக்கே சொன்னியே அப்படின்னு. டிஆர் வந்து அதுக்கு முன்னே கேள்வி பதில் வந்து அவருடைய பத்திரிகையில் வந்து இது பண்ணுவார். வந்து உதாரணத்துக்கு கண்ணன் காஞ்சிபுரம், டிஆர் அவர்களே, உங்கள் மகன் சிம்பு ஆங்கில பள்ளியில் படிக்கிறாராமே அப்படின்னு. இந்த மே ஜூன் ஜூலை இதெல்லாம் கேட்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கத, படிக்கிறான் இல்லை உண்மையை சொல்லு அப்படின்னு. அது என்னென்ன தப்பிச்சுக்கிறதுக்காக வந்து அப்படியாமே இப்படியாமே. ஏன்னா அடுத்த இதில் வந்து அந்த அப்டேட் இல்லை, அது மாதிரியான எதுவும் இல்லைன்னா நாங்கள் தான் அப்பயே அப்படி சொன்னோமே அப்படின்னு. ஆனால் இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா நம்ம விசாரித்த வகையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு. எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, விஜயோடைய படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். நீங்கள் இது உள்ள வந்து பிரபுதேவா இருக்கிறாரு, பிரசாந்த் இருக்காரு, ஸ்னேகா இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மைக் மோகன் வந்து வில்லன் வேறு சொல்லியிருக்காங்க, பயங்கரமான வில்லன். அப்புறம் இவர் வந்திருக்காரு, மலேசியா வாசுதேவனுடைய பையன். எல்லாமே ஆமாம், எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பட்டாளம் உள்ளே இருக்கும்பொழுது அது வந்து யூனிக்காக விஜயோடைய படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க. சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ஏறக்குறைய அடுத்த விஜய் அப்படின்ற இடத்துக்கு அவர் தான் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு விழாவிலே கூட சொல்லியிருப்பார், வந்து விஜயை வந்து கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்ட போல அப்படின்னு. இப்படி இருக்கும்பொழுது விஜய் இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு கேள்வி. அப்போ என்னென்னா, ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா விஜயோடைய காம்பினேஷன் இருக்காது. இப்போ ஒரு டைம் ட்ராவலர் படம் மாதிரி இருந்தால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர ஏதாவது ஒரு காட்சியில் இருக்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸில் யாரும் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு காட்சியாக இருக்கலாம். சின்னதாக ஏதோ ஒரு லீடு கூட விடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கலாம். லீடு விடுற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த படத்தை முருகதாஸ் படத்திற்கு அடுத்து வெங்கட் பிரபு தான் எஸ்கே வந்து இயக்கப் போகிறார். ஓகே,
அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே கனெக்ட் ஆகுது. மேபி இருக்கலாம். அது சினிமாவில் என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம் சார். ஏன்னா வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் சார், அவர் வந்து பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவார். அதாவது ஒரு படத்துலேருந்து இன்னொரு ஆளை கூட்டு வர்றது. இப்போ கோவா படத்துலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மொத்தமாக எல்லாரும் ஒரு டீமாக காட்டுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ எஸ்கே வர்றதும் அடுத்த படம் அவர் பண்ண போகிறதுன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஓகே வருவாருன்ற மாதிரி தானே சார் தோணுது. இல்லை, ஏறக்குறைய வந்து இந்த பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டு, அதாவது இப்போ அமரன் அது ஏறக்குறைய முடிஞ்சாச்சு. முருகதாஸ் படம் முக்கால்வாசி படம் டாக்கி போர்ஷன் முடிச்சிட்டாங்க. அடுத்த படம் அப்படின்னா அது விபி தான். ஒரு லைன் சொல்லி ஓகே ஆயாச்சு. இன்றைக்கி வெங்கட் பிரபு வந்து ஒரு இப்போது கோட் ஒரு தரமான ஒரு ஹிட்டான படமாக ஆகிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு விபியை பிடிக்கவே முடியாது. அது சிவகார்த்திகேயன் மைலேஜ்லேயும் ஒரு பெரிய விஷயமா அந்த பிளானாக கூட இருக்கலாம். அது மாதிரி இருக்கலாம். ஏன்னா பீஸ்டில் கூட நம்ம பாட்டு எழுதும் போது சொன்னோம், சிவகார்த்திகேயன் ஏன் இந்த பாட்டை எழுதணும் அப்படின்னும் போது, சிவகார்த்திகேயன் கொஞ்சம் புத்திசாலிப்பா, எங்கெங்கே பிடிச்சா நம்ம வந்து பேர் கொஞ்சம் மேலே போகுன்றது தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அது உண்மையாக இருக்க பட்சத்தில் எப்படி இருக்கும் சார் சிவகார்த்திகேயனோட அடுத்த முயற்சி, அடுத்த வளர்ச்சி எப்படி இருக்கும் சார் இதனால்? சிவகார்த்திகேயனுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பேசுகிறது இதுவாக பேசினாலும் இது பண்ணாலும் வந்து இப்போ விஜயோட இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆயிரம் தான் வந்து விஜய் அஜித்துன்னு ஒரு சண்டை இருந்தாலும் இப்போ அஜித்துக்கே ஒரு சின்ன தொய்வு தான். விஜய் வந்து 69வது படத்தோடு முடிச்சுக்கிறார், அரசியல் களத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னா போட்டிக்கு யார் இருக்காங்க? உண்மையாக நீங்கள் வந்து மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எது சொன்னாலும் சரி. ஆனால் அந்த ரசிகர்கள் கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் இப்போ வரைக்கும் கலாட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் ஆனதானே அப்படி பார்க்கறது ஒரு சந்தோஷப்படுற விஷயம் தான். வந்து அந்த ரசிகர்கள் அவர் கூட வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டோ ஒரு அறிக்கை கொடுத்தா கூட அடக்கலாம். ஆனால் நாங்கள் தலை ரசிகர்ப்பா அப்படி. இப்போ தளபதி அவர் அங்கே இதோட முடிச்சுக்கிறேங்க. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறுறேன். அங்கே எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நடைபயணம் இருக்குது, மாநாடு இருக்குது, கட்சியோட கொள்கை இருக்குது, 234 தொகுதியோடைய நிர்வாகிகளை அறிவிக்கணும், மக்களை போய் சந்திக்கணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப காலம் இல்லை. ஏன்னா அவங்களோட பிளான் என்னென்னா, தளபதி 69 படத்தினுடைய அறிவிப்பு ஜூன் 22ஆம் தேதி ஒரு டைட்டில் டீசரோடு வருது. ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் கிளம்பணுன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஓகே. 2025 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும். 2025 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன பிறகு தளபதி 69 15லேருந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறுறார் விஜய். இப்போ அதில் உறுதியாக இருக்கிறாப்புல. நீங்கள் நிறைய பேர்களும் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு ஏங்க அதெல்லாம் சும்மாங்க ஆடின கால் பாடின வாய் சும்மா இருக்குமா, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, இப்போ இந்த படத்துக்கு 300 கோடி ரூபா அவங்க ஒரு சும்மா அரசியலுக்கு போகிறேன்னு சும்மா ஜாவில் காமிச்சிட்டு சும்மா வந்துருவார் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த இடம் வெற்றிடம் அப்படின் பொழுது அந்த இடத்திற்கான போட்டி வந்து இப்போ சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ்னு எவ்வளோ பேர்கள் சொன்னாலும் வந்து குழந்தைகளுக்கு, நான் திரும்ப சொல்கிறது, குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அப்படின்ற ஒரு இடம் வரும்பொழுது தான் அவங்க வந்து ஸ்டார் ஆகிறாங்க. வந்து ஸ்டார் வேல்யூ அவங்களுக்கு வருது. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த இடம்னா அவருடைய அந்த மூமெண்ட் அதுதான், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நம்ம அதை பிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய தோல்வி சந்திச்சார். இடையில அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அயலான்னு ஒரு படம் விடுறாரு. அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான், அதையும் அந்த தைரியமாக விட்டுறது. அதுக்கப்புறம் அமரனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒருவேளை நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா, நம்மளை பற்றின செய்தி வேறு மாதிரி வராமல் இருந்திருந்தால் நம்ம கெரியரே காலியாக இருக்குன்னு சொல்கிறது கரெக்டாக யோசிச்சிருக்காரு சார் சிவகார்த்திகேயன்? இல்லை ஒரு பெரிய அழுத்தம் வந்துருக்கும் சார். அது அந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் 1000 தான் வந்து மீடியாவில் சொல்லிக்கிட்டோம், ஒரு அவதூறு தான் வந்து உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி குற்றச்சாட்டியவர்கள் வந்து எங்ககிட்ட வீடியோ இருக்குது, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, அதை வந்து சிவகார்த்திகேயன் ஆஃப் பண்ணிட்டார் என்ன தான் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் இது பண்ணியிருக்கணும் இல்லைங்களா வாய்மொழியாக. அதுக்கு இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் சிவகார்த்திகேயன் அது சம்மந்தமாக ரியாக்ட் பண்ணல, பேசவே இல்லை அதை பற்றி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்களோ சொல்லிக்கிங்க. இதை தாண்டி வந்து இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, திரும்ப வரதுக்கான நம்ம திரும்ப எங்கே சுற்றினாலும் வந்து வரது என்னென்னா, சினிமா பின்புலம் இல்லாமல் ஒருவன் கடன் மேலே வரான் இல்லைங்களா. நம்ம தமிழில் நெப்போட்டிசம் இல்லைன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்குங்க. மறைமுகமான கடுமையான நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கு கண் எதிர்க்க இருக்கிற ஒரே உதாரணம் சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அந்த டைமில் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. என்ன தான் சிவகார்த்திகேயனுடைய ஜால்ராக்கள் தான் என்ன ஒன்றா பேசிங்க, நீங்கள் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வந்து அவர் எனக்கு ஒன்றும் பங்காளியை பைத்தாலியோ அல்லது மாமனம் மச்சனா கிடையாது. வந்து அதை சொல்லிட்டு போகிறேன். ஒருவாக திருச்சியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படித்திருந்து ஒரு மிமிக்ரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு சேனலில் பண்ணி ஒரு ஆங்கராக இருந்து வந்து படிப்படியாக முன்னாடி பூம்னு ஒருத்தன் வளர்றான் பாருங்கள். அந்த இடம் தான் அவங்களுக்கு. ஒரு நார்த்தில் சுஷாந்த் சிங்கும் இங்கே தெலுங்கில் வந்து உதயகிரனும் வந்த ஒரு வேகம் தான் அவர்களுக்கு. அவருடைய புத்திசாலித்தனால் அவர்களுக்கு யாரும் பின்னணியில் இல்லை. சிவகார்த்திகேயன் அதெல்லாம் 2 உதாரணமாக வச்சுன்னு சுதாரிச்சுக்கிட்டாப்புல.
என்னன்னா லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது, எவங்ககிட்டையும் பகைச்சிக்கூடாது, தேவையில்லாத இது இருக்கக்கூடாது. நம்ம நோக்கம் அதுதான், இலக்கு அதுதான். அர்ஜுனன் மாதிரி தான் வந்து என்ன தெரியுது அப்படின்னு வில்லில் பறவை தான் தெரியுது, ரைட் ஓடு நீ கிளம்பு, அதுதான் வந்து மிகச்சிறந்த புத்திசாலி. ஓகே, இப்போது ரஜினிகாந்தோட கூலி படம், அதுலேயும் சிவகார்த்திகேயன் வராரு. நான் ஆல்ரெடி வந்து ஜெயிலரில் சொன்னாங்க லாஸ்ட் சீனில் வரப்போகிறாரு, இப்படி இருக்க போகுது அப்படின்னாங்க. ரஜினிகாந்த் கூலி படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து சிவகார்த்திகேயன் வருவாரா, இல்லை விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறாரா, ஏகப்பட்ட டாக் போயிட்டுருக்கு. இது ஏன் சார் இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த கேமியோ ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க? இல்லை, உங்களுக்கு வந்து அந்த கேமியோ ரோல், அப்புறம் வந்து மல்டி ஸ்டார்ஸ் உள்ளே வர்றது வந்து ஒரு வியாபார தளத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது. அது வந்து இப்போ வந்து பேன் இண்டியா படம்னு மாறி போச்சு இல்லைங்களா. இங்கே ஜெயிலர் கூட அது முழுக்க ரஜினிகான படம் தான். அது வந்து ஒரு சுனிலோ, சிவராஜ்குமாரோ, மோகன்லாலோ இல்லாமல் இருந்திருந்தால் அது ஒரு ஆவரேஜ் மூவி தான். அது ரஜினி கண்டுபிடிச்சிட்டாரு. ரஜினியும் விட மாட்டார். எப்படி விஜய் மாதிரியோ அது மாதிரி தான். இது எனக்கான படம் தான் இது வந்து. அதனால தான் அது உள்ள ஒரு ஸ்பெஷலாக வச்சா இன்னும் கூட்டம் கூடும். அதுலேயும் பாருங்கள் வந்து அவருக்கு இணையாக பேசக்கூட அந்த லைம் லைட்டில் இணையானா வந்து இப்போ யார் அதே மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க யாரும் சூப்பர் ஸ்டார், இதில் யார் சூப்பர் ஸ்டார், அதாவது தமிழில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்களா பார்த்தீங்களா? கன்னடத்துலேருந்து, தெலுங்குலேருந்து, மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்தார். அதுவும் அவர் ரேஞ்சுக்கு இருக்கிறவங்கள தான் கொண்டு வந்தார். அதில் ரொம்ப தெளிவு. அதே போல் தான் விஜயம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூலியில் வந்து ரஜினி படத்தில் எஸ்கே இருக்கார், அப்புறம் அவர் இருக்காருன்னா சிவகார்த்திகேயன் கூட ஏதோ லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார் வந்து தலைவர் படத்தில் நான் சாதாரணமாக இருந்தாலே போதும், ஏன்னா அவரை பார்த்து தான் வந்தேன் நான், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நான் மறுக்க மாட்டேன், அவர் ஒத்துக்கணும், உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அது உண்மை தான் வந்து. நான் கூட பேசியிருக்கிறேன். நான் வந்து மருதநாயகம் படம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அப்புறம் இவங்க இந்த பிரிட்டிஷ் இளவரசியெல்லாம் வந்து அது அந்த இது ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு வீடியோ ஒன்று, ஒரு டீசர் அந்த காலத்தில் வந்து அது பெரிய ரீச்சுங்க, அது மிகப்பெரிய ரீச்சு. நீங்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அது வந்த பிறகு வாய்ப்பு கேட்டு அவ்வளோ பேர் வந்து குவிகிறாங்க. ஓகே, கட்டுக்கடங்காத கூட்டமாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு கேட்டுது. இதில் இப்போ வந்து வையாபுரி காமெடினா அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. கமல் படங்கள்லையும் பண்ணியிருக்காரு. அப்போ தான் இதுவாகிறார். எப்படியோ அது உள்ளே வச்சு போய் உள்ளே மீட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுக்கிறார். போய்ட்டோன்னே இன்னும் படமே இதுவாகலைங்க. இப்போ தாங்க வந்து இது பெரிய பட்ஜெட் படம், கூப்பிட்றாங்க, என்ன தொந்தரவு பண்ண விடாது, என்னுடைய ஏடிஎஸ் இருப்பாங்க, இல்லை கம்பெனியில் பார்த்துப்பாங்க அப்படின்னா வையாபுரி சொன்னது கேட்டு சிரிச்சிட்டார் அவர். சார் எப்படியும் வந்து மருதநாயகன் படம் எடுக்கிறீங்க, அது வரலாற்று கதை தான், அது எனக்கு முழு கதையும் தெரியாது, அது நிறைய குதிரைகளை பயன்படுத்துவீங்க, எனக்கு வந்து எதாவது குதிரைக்கு வந்து சாணி அல்ற சீனாவது கொடுங்க சார் அப்படின்னு. அது பேச்சு நல்லா இருந்தது. அதனால தான் மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தில் அவரை நடிக்க வச்சிருப்பாரு. அப்படியே கேட்டாப்லையா ஒரு சீனில் வந்து சாணி அழுட்டு போகிறேன் சார் உங்கள் படத்தில் அப்படின்னு. இது என்னென்னா ஒரு ரசிகரை தாண்டி இந்த மாதிரியான ஒரு நடிகர், அந்த நடிகர் வந்து இன்னொரு பெரிய ஹீரோடைய ரசிகராக தான் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் வந்து நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தேன்னா நான் வந்து ரஜினியோடைய அப்பட்டமான தர லோக்கல் ரசிகங்க நான். ஓகே, அவருடைய மிமிக்ரியில் தான் ஆரம்பித்தேன். அதுதான் அவருடைய படத்தில் சும்மா அப்படி ஒரு பாசிங் சீன் வந்து போனால் கூட நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இந்த இது வரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இளநோட டைரக்ஷனில் கவி நடிப்பில் வந்துட்டு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துலேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, யார்ட்டையும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவர் தான் தெரியும். அதுலேயும் ஒரு கேமியோ ரோல் இருக்குது, அதில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கவினோட பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட யாரையோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக கை தூக்குறாரு, நடக்கிறது ஸ்லோவாக நடக்கிறாரு, ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க சொன்னால் கூட கையை அப்படி நிப்பாட்டி நிற்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் யாரையோ மாதிரி பண்ணுறாரு. இல்லை, சிவகார்த்திகேயன் தான் அப்படியே. நான் கூட இப்போ ஒரு வேளச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூட ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. நட்புனா என்னன்னு தெரியுமான்னு ஒரு படம் நடிச்சப்போ தான் அதனுடைய டப்பிங் பேசுறது 4 பிரேம்ஸ் தேட்டர் நுங்கம்பாக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேச ஆரம்பித்தார். அதாவது லூஸ் ஸ்டாக்காக பேச, அப்புறம் பிக் பாஸ்லேயும் வந்து பேச ஆரம்பித்தார். வெளியும் வந்து இன்டர்வியூ ஜாலியாக பேசக்கூடிய ஆள், அதை உள்ளே எதையும் வச்சுக்காம அங்கே நான் அப்படி தாங்க அப்படின்னு யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பொழுது, இப்படிலாம் இருந்தால் போட்டு அமைக்கிடுவாங்கன்னு. இதுக்கு யாரை உதாரணமாக எடுத்துங்க, சிவகார்த்திகேயனை உதாரணமாக எடுத்துங்கன்னு ஒன்று. அப்படியே டிட்டோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேசுறது, அந்த மேனரிசம் சொல்கிறது, ஜெராக்ஸ் எல்லாம் ஒரே டீமில் இருந்தவங்க தான். ஏன்னா அவர் கூட வந்து இன்டர்வியூவில் கவின் சொல்லியிருக்காரு, நான் ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் இருந்தப்பெல்லாம் எனக்கு வந்து கொடுத்தவர் வந்து நெல்சன் தான். நெல்சன்னு, நான், எஸ்கே அண்ணா எல்லோரும் வந்து திருச்சிலேருந்து எனக்கு வந்து யாரையும் வந்து ரஜினி, கமல், அப்போ நான் இதுவாக இருந்த சரத்குமார் இவங்கெல்லாம் தூரத்துலேருந்து தான் தெரியும், கிட்டேருந்து யாரும் தெரியாது. இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிருக்காருன்னு எனக்கு வந்து எஸ்கே தான் பெரிய இதுவாக இருந்தார், சிவகார்த்திகேயன் தான். அவரை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு திடமான முடிவோடு இங்கே வந்தேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ
நீங்கள் சொன்ன மாதிரி சமீப கால அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்குது வந்து. கொஞ்சம் விஜய் சார் கலந்துருக்காரா சார்? ஆமாம், கொஞ்சம் அது கேள்வி கேட்டாங்க அந்த நேரத்தில். நீங்கள் தான் அடுத்த விஜய்னு பேசிக்கிறாங்க, தளபதியை இடத்த நீங்கள் தான் பிடிக்க போகிறீங்களான்னு உங்கள் காலில் நான் எடுக்க விழுந்துடுறேங்க நான். அதாவது ஒருத்தனை காலி பண்ணுங்க, ஒரேடியாக வச்சு காலி பண்ணிடாதீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்குதுங்க, அந்த இடத்தெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலைங்கன்ட்டு ஓப்பனாக அதுதான் யதார்த்தம் வந்து. கண்டிப்பாக சார். அது ஆமாம். இப்போ இந்த படத்தோட டைட்டில் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் அது ரொம்ப வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைட்டில். அது வந்து பிரசாந்துக்கு கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த டைட்டில் கிடைக்கலன்ற மாதிரி தான். இப்போ கவினுக்கு வந்த உடனே கரெக்டாக அவர் வந்து ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு ஸ்டார் ஆகிற டைமில் ஒரு டைட்டிலும் கரெக்டாக போய் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைட்டில் எந்துன்ற மாதிரி இந்த பிரச்சனை வந்து எல்லா படத்துக்கும் வரும். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இது ஏன் டைட்டிலு என்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறது பிரச்சனையை? நான் அந்த ஸ்டார் பிரசாந்த் நடித்து பிரவீன்காந்த் இயக்கத்தில் வெளிவந்த படம் ஸ்டார். அந்த படத்துடைய டைரக்டர் பிரவீன்காந்தை கூட நான் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். வந்து சார் இது என் படத்தோடைய டைட்டில் தான் வந்து. அந்த டைட்டிலை வச்சிருக்கிறது வந்து விஜய் கிருஷ்ணராஜ் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். ஓகே. ப்ரொடியூசர் வந்து இப்போது ஒன்றும் இல்லை, பணம் இல்லாமல் இருக்கார். சரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் டைட்டில் ஒரு எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஏன்னா கூலி படத்துக்கு இவர் மாணிக்க நாராயணன், 7 சேனல் மாணிக்க பழைய கூலி அவர் தான் சரத்குமார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணது. அவரோட சொன்ன சன் பிக்சர்ஸ் வந்து கேட்டவுடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசணுன்னாங்க. ஓகேன்னு கொடுத்தாச்சுன்னு. நீங்கள் எல்ஐசி படம் டைட்டில் வைக்கும் பொழுது நயன்தாரா விக்னேஷ்வன் இது பண்ணும்போது அந்த டைட்டில் பூ படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எஸ்எஸ் குமரன், அவர் தான் தேநீர் விடுதின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து என் டைட்டில் தாங்க இது, என்கிட்ட அனுமதியே கேட்கல, அது சம்மந்தப்பட்டவர்கள் பேசும்போது திமிர்த்தனமாக பேசினாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டாச்சு. ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ சத்யா மூவிஸில் இருக்குது, ஏவிஎம்மில் இருக்குது, அது சம்மந்தமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பண்ணுறாங்க அப்படின்போது ஒரு மியூச்சுவலில் கொடுத்துட்டு போயிடுவாங்க வந்து. ஓகே. ஒரு பெரிய பணம் காசுலாம் கூட கேட்க மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் சார் கொடுப்பாங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் எஸ்எஸ் குமரன் போன ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு டைட்டிலுக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஹீரோ படத்துக்கு இவர் எதுவுமே கேட்கலையா, போதுங்களான்னுக்கிறாரு. இல்லை போதுங்க வேணாங்க அப்படின்ட்டு. ஒரு டைட்டில் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சேம்பரில் போயிட்டு வருஷம் ரெனியூல் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் அது. ஓகே. நீங்கள் ஜெமினி லேப்பில் வந்து பழைய படங்கள்லாம் வந்து நெகட்டிவ் இருக்கும், அந்த நெகட்டிவ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து. அதுக்கு ஒரு படம் கட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஃபங்கஸ் ஆகிடும் அந்த நெகட்டிவ். இப்போ நெகட்டிவாக இல்லாமல் போயிடுச்சு, டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்படி அது மெயின்டைன் பண்ணாமல் எத்தனையோ நெகட்டிவ்லாம் போனதெல்லாம் உண்டு வந்து. இதே போல் தான் டைட்டில் வந்து அவங்க அதையும் போய் ரெனியூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, வருஷம் போய் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. அதுக்கு ஒரு குறைந்தபட்ச தொகைன்னு ஒன்று கொடுக்கணும். ஓகே. அது நியாயமான ஒரு விஷயம். கிடைச்சிச்சா சார் இருக்கு? இல்லை, பிரவீன்காந்த் போய் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் பேசியிருக்காரு. அங்கே வந்து நீங்கள் சேம்பரில் போய் கேளுங்கண்டுங்க. சேம்பரில் போனாரா எல்லாம் தெலுங்கில் பேசுகிறாங்களா, அதனால் எனக்கு தெரியல அப்படின்றாரு. ஃபுல்லாக தெலுங்கில் பேசிகிட்டு இருக்காங்க சார், எனக்கு தெரியலன்னு. இவர் இந்த பழைய ப்ரொடியூசர்கிட்ட ஏதாவது கேஸ் போடலாம் பண்ணிக்கிறாரு. கேஸாக எங்கிட்ட அந்த காசுலாம் கிடையாதுங்க, எடுத்து மட்டும் போயிடும் விடுங்க அப்படின்ட்டாப்புல. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து. இவ்வளோ இதில் நீங்கள் தயாரிக்கிறீங்க, ஒரு டைட்டில் தானே, ஒரு காசை கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஓகே. இல்லை சார், ஒருத்தர் ரோட்டில் பாட்டு கேட்டால் கூட காசு கேட்பாரு சார், அதுவும் நடந்தா சார். அவர் பாட்டை நீங்கள் எங்கே கேட்டாலும் எங்கே போட்டாலும் அவருக்கு ராயல்ட்டி போய் விழுந்துடும். அதை மீறி அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் பாட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா விடவும் மாட்டார் வந்து. இது சொன்ன மாதிரி இது நீங்கள் அறிவு திருட்டுன்ட்டு வேறு, இது அவருடைய உரிமை இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணி வச்சது இவ்வளோ காலமாக தான் அந்த டைட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமாசோமா படத்துக்கு அதை யூஸ் பண்ணல. நீங்கள் ஒரு பெரிய படம் வந்து அந்த ஹீரோவுக்கு ஆப்டாக அந்த டைட்டில் அமைஞ்சிருக்குது வந்து. அந்த கதையே அப்படி தான் வந்து. ஒரு சாமானியன் ஒரு ஹீரோவாக மாறப்போகிறோம், ஒரு ஸ்டாராக மாறப்போகிறோம், அந்த ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். ஓகே. ஃபைனலாக வந்து இளையராஜா சார் இங்கே ஒரு பெரிய இதை கலப்பி விட்டுட்டு இப்போ ஜாலியாக நாட்டில் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டுருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்களா சார் ஃபோட்டோ? மொரிஷியஸில். ஆமாம், பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் டைட்டில் அந்த இளையராஜா பஞ்சாயத்துக்கு வரும்பொழுது அவர் என்னுடைய பாடலுக்கு காப்புரிமை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து. பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இளையராஜா ஒருத்தர் இல்லை. இப்போ என்னென்னா கங்கைமரம் சொல்கிறார் வந்து, ஒரு பொன்மாலை பொழுதுன்ற அந்த பாட்டு நான் கொடுக்கலன்னா, இளையராஜா கொடுக்கலன்னா வைரமுத்துன்னு ஒருத்தர் இல்லாமல் போயிருப்பார் இல்லை அப்படின்னு. இப்போ உதவின்ற ஒரு விஷயம், இப்போ டைட்டில் நம்ம பேசணும் ஸ்டார் படத்துக்கு, ஒரு உதவின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் வந்து. பஞ்சு அருணாச்சலம் வந்து ஒருவன் ஒரு படம் வந்து சரத்குமார் வச்சு பிஏ ஆர்ட்ஸ் கிரியேஷனில் எடுக்கிறாங்க. 2000 99 அந்த படம். ஓகே. அது ஒரு பெரிய லாஸ் ஆகுது. லாஸ் ஆன பிறகு அந்த நிறுவனம் அப்படியே இதுவாகுது. அப்புறம் சுப்பு பஞ்செல்லாம் வந்து நடிக்க வராப்புல, அப்புறம் கால் ஷீட் பார்க்குறாப்புல. இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உங்கள் அப்பாவுக்கும் எனக்குமான நட்பு
இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக பேசுகிறேன். அது எத்தனை எபிசோடு வருதோ, ஏன்னா நீங்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், இளையராஜா இந்த 3 பேருடைய திரைவாழ்வில் பஞ்சு அருணாச்சலம் மிக முக்கியமான ஒருவர். ஒரு திரைக்கதை இப்போ கூட கருப்பண்ணியப்பன் ஒரு விழாவில் கூட பேசியிருந்தார். அது பிரமாதமான ஒரு விஷயம். ஒரு படத்தில் வந்து பஞ்சு அருணாச்சலத்துடைய படம், ரஜினி நடிக்கிறாரு. ஒரு 5வது நாள் இந்த படம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் முடிவு வருது. சார் இது எனக்கான கதை இல்லை, நீங்கள் தப்பாக என்ன சூஸ் பண்ணிட்டீங்கன்றாரு. என்னங்க அப்படின்றாரு. இல்லை சார், ஏதோ மாட்டு வாழை தூக்கி பார்த்தா நேரம் சொல்கிறது, அப்புறம் நம்ம சாணி வரட்டி அடிக்கிறது, எனக்கு ஒன்றும் சரியாகவே வரல, என் ஸ்டைல் இதே கிடையாது, 2 ஜோடி மாதவி சுலக்ஷனான்னு சொல்லி கூட்டின்னு வந்திருந்தீங்க, இங்கே பார்த்தா எனக்கு சரியாக வரல அப்படின்பது தான் அவர் சொன்னார். ரஜினி, நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டே வரீங்க, ஒரு படத்துக்கு 5 ஃபைட் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷம் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ ஃபைட் பண்ணுவீங்க நீங்கள்? இந்த படம் பண்ணுங்க, நீங்கள் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ஒரு காமெடியும் பண்ணுற ஒரு ஹீரோங்க நீங்கள். அதுதான் தம்பிக்கு அந்த ஊர் அந்த மாற்றி விட்டு அந்த ட்ரெண்டை மாற்றி விட்டு அதுதான் அங்கே வந்து பஞ்சு அருணாச்சலம் நிற்கிறாரு. அது பெரிய வெற்றி இல்லை சார், அது இருக்காது பெரிய வெற்றி. இன்னைக்கு வரைக்கும் ரஜினி காமெடி பண்ணிட்டு தானே இருக்காரு. கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆக்ஷன், வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்க முடியும். அந்த நன்றி கடனுக்கு தான் இங்கே சுப்புவை கூப்பிட்டு நான் வந்து பஞ்சு அருணாச்சலத்திற்கும் ரஜினிகாந்திற்குமான நட்பு, அந்த படத்தில் ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-42 எபிசோட் பேசி கொடுக்குறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு உதவி வந்து. இளையராஜா ஏன் அது மாதிரி சொல்லி, இளையராஜா வந்து உண்மையாக வந்து அவருடைய படங்களுக்கு பிஆர்ஸ் கிரியேஷனுக்கு வந்து வெறும் 5 ரூபாயோ இன்னும் வாங்குவார் பொழுது. சம்பளம் வாங்கினது கிடையாது. இப்போ அவங்க இந்த பாட்டை பயன்படுத்துறதுக்கு விடுவாரான்னு தெரியல வந்து. அங்கே இருக்குது, அது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.